வணக்கம் மக்களே, நான் தான் ஜாக்சன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா RRBPO மெயின்ஸோட ரிவ்யூ வீடியோ. ஸோ என்னென்ன வந்துருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா 777 பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் போயிட்டு இருக்கு, நியூ இயர் வர இருக்கும். ஸோ ரீசனிங் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 25+ அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ பிளட் ரிலேஷன், அப்புறம் பேரலல் ரூ அரேஞ்ச்மெண்ட், கம்பேரிசன் பேஸ்டு பசில், டெஸ்டினேஷன் பசில்டு, அப்புறம் கிரிட்டிக்கல் ரீசனிங், அப்புறம் இன்புட் அவுட்புட், டேட்டா சஃபிஷியன்சி, அப்புறம் வேர்ட் மிஸ்லினியஸ் இதுதான் இருந்திருக்கு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கேட்டிருந்திருக்காங்க. இது ஒரு 10 to 15 அடிக்கிற மாதிரி தான், மாடரேட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் பற்றி நிறைய கேட்டிருந்திருக்காங்க. பேங்கிங் அவேர்னஸ் அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12+ அடிக்கிற மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு 5 கொஸ்டினுக்கு தான் சார் கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு இது மட்டும் இங்கிலீஷ் ஈஸியாக தான் சார் இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ ஆர்சி ஹியூமன் மைக்ரேஷன் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்கனாமிக் சர்வே பற்றி ஒரு ஆர்சி கேட்டிருந்திருக்காங்க. பேராஜம்பிள், எரஸ்பாட்டிங், ஃபில்லர்ஸ் இதெல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குவாட்ரட்டிக்கு அல்ஜிப்ரா பேஸ் பண்ணி, குவான்டிட்டி பேஸ் குவான்டிட்டி ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. டிஐ பை சார்ட்டு 2 பை சார்ட்டு, அப்புறம் டிஐ பார் வச்சு மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ குவான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 to 20, அது ஒரு டாப்பராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 போட்டிருக்காங்க குவான்ஸில். ரீசனிங்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 போட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஒரு 12 to 18, ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 13 to 20 இப்படி தான் போட்டிருந்துருக்காங்க கேட்ட வரைக்கும். சரிங்களா? இந்த பிகினர்ஸ் ஃபஸ்ட்டாக மெயின் செல் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறதே நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா, இல்லை நல்லா பண்ணலையா, இல்லை நம்ம அட்டம்ப்ட் சரியாக தான் கொடுத்துருக்கோமா அப்படின்ற ஒரு குழப்ப நிலையிலேயே இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அந்த ஒரு 45 எடுத்து பாஸ் பண்ணவங்களாம் இருப்பாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்லாம் ரொம்ப கொடூரமாக இருந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்க மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கொடூரமாக தான் இருந்திருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அந்த மாதிரி ஒரு அனாலிசிஸ் வீடியோ நான் பண்ணி விடுறேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு தகவல் தெரிவிக்கணும்ல. ஸோ போட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, சரியா? வெளியே ஜென்ரல் அவேர்னஸ் கரெக்டாக தப்பா, கம்ப்யூட்டர் அவேர்னஸ் கரெக்டாக தப்பா போட்டோமா இல்லையா அப்படின்றத மைண்டில் ஏற்றிக்கிட்டே இருக்காதிங்க. முடிஞ்சு கத்தம் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ திரும்பியும் சொல்கிறேன், ரீசனிங் ஒரு 25 to 30 போட்டிருக்கலாம். கம்ப்யூட்டர் அவேர்னஸ் 10 to 15 போட்டிருக்கலாம். இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 போட்டிருக்கலாம். குவான்ஸ் 15 to 20. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 15 to 20. இதுதான் மக்கள்கிட்ட நான் பேசின வரைக்கும். ஈவினிங் பார்ப்போம். உங்கள் ஜாக்சன். ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆஃபர் முடிச்சிருவோம். 10 10 10.